அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன். இன்றைக்கான வீடியோவில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்சி பிளேன் ஒர்க் ஷாப் நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். HCL அறம் ஃபவுண்டேஷன் 2 பேரும் சேர்ந்து 4 ஸ்கூலை வந்து கோயம்புத்தூரில் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாம் KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி ஆர்சி பிளேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். முதல்ல வந்தவுடனே அவங்களுக்கு வந்து ஒரு 1 hour வந்து தியரி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு ஹாலுக்கு கூட்டிகிட்டு போய் டெம்ப்ளேட் அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக மெட்டீரியல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அதெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க. ஹலோ, நாங்கள் ஒண்டிபுத்தூர் பாய்ஸ் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து ஏரோப்ளேன் ட்ரோனில் எதுவும் செய்ய தெரியாது. ஆனால் இப்போ வந்து நாங்கள் செஞ்சு முடிச்சிருக்கோம். இப்போ நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு வந்து பறக்க லஞ்சுக்கு முன்னாடியே அவங்கள எல்லாரையும் கம்ப்ளீட்டாக பண்ண வச்சுட்டு அவங்கள எல்லாரையும் நம்ம ஹாஸ்டலுக்கு சாப்பிட அனுப்பிச்சிட்டோம். அங்கே அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி வந்து கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்டில் அவங்க பண்ண ஏரோப்ளேன் நம்ம டெஸ்ட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்த உடனே நம்ம ட்ரோனை ஃப்ளை பண்ணி காமிக்கலாம்னு சொல்லி ட்ரோன் ஃப்ளை பண்ணி காமிச்சேன். ரேசிங் ட்ரோன் ஃப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷனை நீங்களே பார்க்கலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. திருப்பி விடுங்க. ட்ரோன் ஃப்ளை பண்ணி காமிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்மக்கிட்ட இருந்த ஆல்ரெடி பண்ண ஒரு ஃபிக்ஸ்டு விங் மாடல் எடுத்து ஃப்ளை பண்ணி காமிச்சு. இது ரெகுலராக நம்ம ஃப்ளை பண்ணுற மாடல் தான். இது ரொம்ப ஸ்மூத்தாக பறக்கும், ரொம்ப ஸ்டேபிளாகவும் பறக்கக்கூடிய ஒரு மாடல். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கோரோ ஷீட்டில் தான் பில்ட் பண்ணது. உள்ளே இருக்கிற அந்த ரிப்ஸு மட்டும், அதாவது விங்குக்குள்ளே இருக்கிற அந்த ஏர்ஃபாயில் ஷேப்புக்கான ரிப்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 3D பிரிண்டரில் நான் பண்ணியிருப்பேன். இந்த மாடல் வந்து ரொம்பவே நல்லா பறக்கக்கூடிய மாடல். அவங்களுக்கு அதை ஃப்ளை பண்ணி காமிச்சு, ஏன்னா அவங்க பண்ண மாடல் ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்க மாடல் ஒரு ஃப்ளை பண்ணி காமிச்சிடான்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்க கொடுத்த மாடல், அதாவது அவங்க பண்ணி முடித்த மாடலை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அதில் எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதை நம்ம ஃப்ளை பண்ணி காமிச்சோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா அவங்க பண்ண மாடல் ஃப்ளை ஆகும்னு சொல்லிவிட்டு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஃப்ளை பண்ணி காமிச்சேன். கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க சொல்லவே வேணாம், பயங்கரமாக கொஷின்ஸ் கேட்டானுங்க. நிறைய கொஷின்ஸ் கேட்டே இருந்தாங்க. ஒரு பிளேன் வந்து ஃப்ளை பண்ணுறப்ப நம்மளை வந்து ரோல் லூப் இதெல்லாம் பண்ணுங்கள், எங்களுக்கு கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பிளேனோட டெஸ்டிங் வீடியோஸ். எல்லா பிளேனையும் டெஸ்ட் பண்ண முடியலனாலும் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பிளேன் நம்ம டெஸ்ட் பண்ணி கொடுத்தோம். வேறு ஸ்கூலுன்றதுனால ஸ்கூலுக்கு ஒரு பிளேனை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி நம்ம கொடுத்தோம். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் எங்களுக்கு பண்ணி கொடுங்க கண்டிப்பாக அப்படின்னாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அதையும் நம்ம பண்ணி காமிச்சோம். அப்புறம் HCLலேருந்து இதை ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த ட்ரோன்லாம் ஃப்ளை பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் என்னென்ன இதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன, எப்படி இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டுட்டு போகலான்றதை பற்றி நாங்கள் நிறையா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. 100 ஸ்டூடெண்ட்ஸை ஒரே நாளில் ஹேண்டில் பண்ணி ஆஃப்டர்நூனுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 20 ஏரோப்ளேன்ஸ் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயந்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் 1 டேயில் 20 பிளேன்லாம் நான் பண்ணது கிடையாது. நான் 1 டேயில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஏரோப்ளேன் தான் பண்ணியிருக்கிறேன் நான். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 12 டீம் வரைக்கும் நம்மளால் சமாளிக்க முடியும். 12 டீம் வரைக்கும் நான் பண்ணியிருக்கிறேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 20 டீம், அதாவது 100 பேர், ஒரு டீமுக்கு 5 பேர் அப்படிங்கிற கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேரை நம்ம இன்றைக்கி வந்து பிளேன் பண்ண வச்சுருக்குறோம். அப்படிங்கிறது தான் இதில் இருக்க பெரிய விஷயம். இதோட பிளேன்ஸ் எல்லாத்தையும் ஃப்ளை பண்ணி காமிச்சிட்டு நிறைய பசங்க கேட்டாங்க, இதுக்கான எலக்ட்ரானிக்ஸ்லாம் எங்கே கிடைக்கும், நாங்களே வாங்கி பண்ணிக்கலாமா அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். அவங்க பின்னாடி நம்மளை காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னோடய ஃபோன் நம்பர்லாம் வேறு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. நான் அதான் சொல்லிட்டேன், யூடியூப்பில் நான் வீடியோ போடுவேன், நீங்கள் அதில் போய் வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்குங்க, நான் உங்களுக்கு அங்கே ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஃப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் திரும்பியும் அந்த தியரி நடந்த கிளாஸுக்கே அசம்பிள் பண்ணி அவங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கூலுக்கும் நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்னால் ஃப்ரீயாகவே இந்த ஒர்க் ஷாப்பை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ப்ரைவேட் ஸ்கூல்னால் மட்டும் தான் கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவோம்.
இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, வெளியில் எங்கேயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இதை வந்து ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்பாங்களான்றது எனக்கு டவுட் தான். கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால நான் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸில் போய் ஃப்ரீ ஏர் ஷோ டெமோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பசங்க எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக போனாங்க. ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக ஏதோ பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஹாப்பினஸ் தான்.